ரூபாய் செலவு இல்லாமல் அடர்ந்த காட்டுக்குள்ள காட்டு யானை, கரடி, காட்டெருமை, ஏன் அதிர்ஷ்டம் இருந்தால் புலி சிறுத்தையை கூட பார்க்கலாங்க. அது எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா கர்நாடகா எல்லையில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் வைல்ட் லைஃப் செஞ்சுரியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காட்டோட ஒரு பக்கம் கேரளாவோட தோல்பட்டி வைல்ட் லைஃப் செஞ்சுரியும், இன்னும் மறுபக்கம் கபினி வைல்ட் லைஃப் செஞ்சுரியும் இருக்குது. நாங்கள் கேரளா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய குட்டா அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நானாச்சி கேட் வழியாக தான் எங்களுடைய சொந்த வாகனத்தில் வனத்துக்குள்ளே நுழைஞ்சோம். நாங்கள் குட்டாவில் இருந்து கர்நாடகாவோட பெரியப்பட்டினா வரைக்கும் கிட்டத்தட்ட 58 கிலோமீட்டர் எங்களுடைய அந்த வாகனத்திலேயே பயணப்பட்டோம். செக் போஸ்ட்டில் வழியில் எங்கேயும் நிறுத்தக்கூடாது, 1 மணி நேரத்தில் அடுத்த செக் போஸ்ட்டை நீங்கள் கடந்திருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனோடு தான் எங்களை அனுப்புனாங்க. வர்ற வழியிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய தரிசனமாக தூரத்தில் ஒரு காட்டு யானையை பார்த்தோம். அது அப்படியே நின்று எங்களுக்கு அழகான போஸ் கொடுத்தது. திரும்ப அதை பார்த்துக்கிட்டு கிளம்பி அந்த வழியே பயணப்பட்டுட்டு இருந்தோம் பகல் நேரம். ஆனால் பொதுவாக நாம் இந்த ரூட்டில் பயணப்படுறது ஜூன் மாதத்துக்கு பிறகு பயணப்பட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். மழையெல்லாம் பெஞ்சு அந்த இடம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். நாங்கள் பயணப்பட்ட நேரம் ஒரு பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறதுனால காடுகள் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. இந்த காடு வழியே கபினி வைல்ட் லைஃப் செஞ்சுரிக்கு போகக்கூடிய இன்னொரு பாதையும் இருக்குது. நாங்கள் போகிற வழியிலே நிறைய இடத்துல மான் கூட்டங்களை, புள்ளிமான் கூட்டங்களை பார்த்தோம், மிளா பார்த்தோம். அப்படியே பயணப்பட்டு இருக்கும்போதே அடுத்ததாக தூரத்தில் இன்னொரு யானை நிற்கிறத பார்த்தோம். நாங்கள் பார்த்த 2 யானைகளுமே ஒத்த யானை. அங்கேயும் பார்த்ததும் ஒத்த யானை, இங்கேயும் தூரத்தில் ஒத்த யானை. அங்கங்கேயும் அந்த யானை கூட்டங்கள், அது போக வழியெல்லாம் அவ்வளோ யானை சாணங்களை பார்த்தோம். ஏன்னா நாம் இன்னும் கொஞ்சம் பகல் நேரத்தில் காலையிலேயே நாம் கிளம்பி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கூட்டமாக யானைகளை பார்க்கலாம். நாம் ஒரு கரெக்டாக அந்த செக் போஸ்ட் 6 மணிக்கு திறப்பாங்க. அந்த நேரம் சரியாக உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா நாம் நிச்சயமாக இன்னும் நிறைய வனவிலங்குகளை பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த காட்டெருமைகளை பார்க்குறோம். இந்த காட்டெருமைகள் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு ஒரு பய உணர்வோடி அதிருது. காரணம் என்னென்னா, பக்கத்தில் எங்கேயோ புலிகள் இல்லைன்னா சிறுத்தைகள் இருந்ததுன்னா, இந்த மாதிரியான ஆபத்தான விலங்குகள் இருந்தால் நம்ம கருங்குரங்குகள் சத்தம் போடும். அது எச்சரிக்கும், மரத்து மேலே இருந்து எச்சரிக்கும். அந்த எச்சரிக்கை குரல் வித்தியாசமாக இருக்கும். அந்த குரலை கேட்டாலே இந்த காட்டெருமைகள் பயந்து அப்படியே தன்னை பாதுகாத்து கொள்ளும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நீங்கிரும். இப்போவும் கூட அதுதான் நடந்துச்சு. அந்த சத்தம் கேட்டதுமே இந்த காட்டெருமைகள் பயந்து போய் அப்படி பார்த்து அந்த இடத்த விட்டு நகர்ந்ததை நாங்கள் கவனித்தோம். கொஞ்ச தூரம் பயணிக்கும் போதே அங்கே கொஞ்சம் மான்கள் நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து வண்டியை நிறுத்தினோம். இந்த மான்கள் நிற்கிய இடத்துலையுமே அந்த கருங்குரங்குடைய ஒரு சத்தம் கேட்டுது. திடீர்னு பார்த்தா வண்டியை ஓட்டிகிட்டு இருந்த நண்பர் தான் முதல்ல புலியை கவனிச்சார். அதை பார்த்ததுமே பயந்து போய் கிளாஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டார். நாங்கள் நடு மத்தியான நேரம் வேறு, அந்த நேரம் அந்த புலியை பார்த்ததுமே அவர் பயந்து கிளாஸை ஏற்றி நாங்கள் உள்ளே இருந்து அந்த புலியை வீடியோ எடுத்தோம். நாங்கள் காசு கொடுத்து போனால் கூட, வனத்துறை வாகனத்தில் போனால் கூட நான் புலியை பார்க்காம எத்தனையோ நாள் திரும்ப வந்திருக்கோம். ஆனால் எங்களுடைய சொந்த வாகனத்தில் எங்களுடைய காரில் போய் புலியை பார்த்ததுங்கிறது எங்களால் நம்பவே முடியலை. அது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது.
எங்களால் அதை திரும்ப 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 அந்த இதை சொல்லி எங்களால் நாங்கள் அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டோம். மரத்துக்கிட்ட நின்று புலி அப்படியே நடந்து எங்கள் காரை கிட்ட நெருங்கினதுமே எங்களுக்கு கை கால்லாம் அப்படியே சேலந்த மாதிரி ஆகி போச்சுது. ஏன்னா அவ்வளோ நெருக்கமாக புலியை இதுவரையும் பார்த்ததில்லை. அப்படியே எங்கள் காரை கடந்து ஒரே பாய்ச்சலாக புதருக்குள்ளே ஓடிப்போன அந்த காட்சி இன்றைக்கும் இப்போவுமே கண்ணுக்குள்ளே நிற்கிது. குட்டால இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் பழங்குடியினரோட ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது. அங்கேயே ஒரு சின்ன ஸ்கூலும் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. யானைகளும் புலிகளும் சிறுத்தைகளுக்கும் மத்தியில் தான் இவங்க வாழ்க்கை. இங்கே தான் கர்நாடக வனத்துறையோட அலுவலகம் இருக்குது. வனத்துறை தங்கும் விடுதியும் இங்கே இருக்குது. இங்கே 10 பேர் தங்கக்கூடிய டார்மெண்ட்ரி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அந்த டார்மெண்ட்ரி வந்து 10 பேருக்கு 2300 ரூபா. நாங்கள் ஒரு 5 பேர் தான் போயிருந்தோம். ஆனாலும் அப்படி 5 பேருக்குன்னு தனியாக புக் பண்ண முடியாது. மொத்தமாக 10 பேருக்கான அந்த டார்மெண்ட்ரியை நாம் மொத்தமாகவே எடுத்துக்கணும். 20 பேருக்கான டார்மெண்ட்ரியும் இருக்குது. நாம் அதையும் புக் பண்ணிக்கலாம். ஆனால் சீக்கிரம்லாம் இந்த ஆன்லைனில் இதை புக் பண்ண முடியலை, அவ்வளோ சிரமமாக இருந்து. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இதுதான் வந்து கங்கோத்ரி அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இங்கே 4 அறைகள் இருக்குது. ஆனால் தற்காலிகமாக இந்த அறைகள் இப்போது கொடுக்கறதில்ல. ஏன்னா அங்கே பராமரிப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கதா சொன்னாங்க. நாங்கள் இந்த அறையை தான் முதல்ல புக் பண்ணலாம் அப்படின்னு தேர்வு பண்ணோம். ஏன்னா இதை ஒட்டி அடிக்கடி சைட்டிங் கிடைக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சிறுத்தையினுடைய சைட்டிங் அடிக்கடி இங்கே இருக்கிறவங்க தங்குறவங்க பார்த்துருக்குறாங்க. அதனால் இதை தான் நாங்கள் முதல் சாய்ஸாக நினச்சோம். ஆனால் அது முடியாததுனால நாங்கள் டார்மெண்ட்ரி எடுத்துக்கிட்டோம். டார்மெண்ட்ரியும் நல்ல நீட்டாக சுத்தமாக தான் இருந்தது. அந்த பகுதியே கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னும் ஒன்று, தண்ணி வசதியில் இருந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி ஃப்ரண்டில் ஒரு சிட் அவுட்டு, அங்கே உட்காந்து நம்ம பேசுகிறதுக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு இடம் இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பெட்டெல்லாம் வந்து எந்த அழுக்கும் இல்லாமல், தரையிலையோ செவுத்துலையோ எந்த அழுக்கும் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. அங்கே ஃபேனும் இருந்தது. இரவு நேரத்தில் நமக்கு ஃபேனுடைய தேவையே இருக்காது. காரணம் என்னென்னா அவ்வளோ குளிரும் இரவு நேரத்தில். இந்த டார்மெண்ட்ரி வந்து புக் பண்ணணுன்னா அதுக்கான வெப்சைட்டினுடைய லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதிலே நீங்கள் போய் புக் பண்ணலாம். 10 பேருக்கு இல்லைன்னா 20 பேருக்கு அப்படி புக் பண்ணிக்கலாம். 10 பேருக்குன்னா 2300 ரூபா தான். நம்ம 5 பேர்னாலும் அதில் தங்கிக்கலாம். 10 பேர்னாலும் தங்கிக்கலாம். கூட 2 பேர்னாலும் தங்கிக்கலாம். அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. பக்கத்துலேயே ஒட்டி கிச்சன் இருக்குது. நாம் கேட்குற உணவை நாம் செஞ்சு தருவாங்க. இன்னொன்று, நாங்கள் எந்த சாய்ஸும் சொல்லாததுனால அன்றைக்கி எங்களுக்கு லெமன் ரைஸ் போட்டு தந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்து அவங்களுடைய இந்த சட்னி ஊறுகாவோடு சாப்பிட்டோம். ரொம்ப சிம்பிளான உணவு தான். நாமளே நான்வெஜ் ஏதாவது சிக்கன் ஏதாவது நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுக்கான அவங்க கட்டணத்தை, சமைக்கிறதுக்கு ஒரு கட்டணம் வாங்கி நமக்கு சமைச்சு தருவாங்க. சப்பாத்தியும் சிக்கனுமா நாம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கான சாய்ஸும் இருக்குது. நாங்கள் ஆனால் உணவு குறித்து நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனதுனால அவங்க என்ன சமைச்சு என்ன இருக்கோ, என்ன வாய்ப்பு இருக்கோ அதை சமைச்சு தர சொல்லிட்டோம். பக்கத்திலேயே அந்த ட்ரைபிள்ஸ், அந்த பழங்குடி மக்களுடைய குடியிருப்புகள் இருந்தது. அங்கே மக்கள் இருந்து இந்த வனத்துறைக்கும் வேலை பார்த்துட்ருக்காங்க. இரவு நேரம் ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல சோலார் லைட்டு அங்கே இருந்தது. சோலார் மூலமாகவே கரண்டுகள் இருக்குது நமக்கு. அதனால் எந்த பயமும் இல்லை. பின்னாடி வனத்தில் இருந்து சத்தங்கள்லாம் கேட்க தான் செய்யும். வனவிலங்குகளோட சத்தங்கள் கேட்கும். இந்த இரவு நேரம் இந்த பகுதியை விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நாங்களும் எங்கேயும் போகலை. ஏன்னா அது நமக்கு சேஃபும் கிடையாது. அப்படிங்கிறதுனால எங்கேயும் போகலை. பொதுவாகவே வனம் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்களும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீயை சாப்பிட்டுக்கிட்டு எங்களுடைய பகுதிக்கே, நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கே வந்து வனத்துறை வாகனம் வந்து எங்களை ஏற்றிக்கிட்டு போகிறது மாதிரி புக் பண்ணியிருந்தோம். குட்டா நானாச்சி கேட்டில் இருந்து
ஒரு ஜீப் வந்து எங்களை அழைச்சிட்டு போகிறது மாதிரி அழைச்சிக்கிட்டு நம்ம நாகர்கோவில் காட்டுக்குள்ளே சுற்றி காட்டுறது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்கே இருந்து மற்ற புக் பண்ணியிருந்தவங்களையும் ஏற்றிக்கிட்டு எங்கள் 5 பேருக்காக அந்த இடத்த காலியாக வச்சு வந்திருந்தாங்க. 5 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கே அந்த ஜீப் வந்தது. ஜீப்புக்கு ஒரு ஆளுக்கு 850 ரூபா கட்டணம் ஆச்சுது. பொதுவாக வனத்துக்குள்ளே சுற்றி பார்க்கணுன்னா காலை நேரத்தை விட மாலை நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். காலை நேரத்தை விட இன்னும் அதிகமாக நாம் வனவிலங்குகளை பார்க்க முடியும். இந்த ஜீப் சஃபாரியில் என்னெல்லாம் பார்த்தோம், எங்களுடைய அனுபவம் என்னங்கிறத நாங்கள் முந்தின வீடியோவில் விரிவாக போட்டிருக்கோம். சிறுத்தை, யானை எங்களை விரட்டின அந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.